ஃப்ரெண்ட்ஸ், 15க்கு 15 அளவுள்ள பிளாஸ்டிக் ட்ரம்மில் ஒரே ஒரு காராமணி கொடி வளருது. இந்த காராமணி கொடிக்கு வெர்டிக்கலாக சின்னதாக நான் ஒரு பந்தல் அமைச்சிருக்கேன். காராமணியில் பல வகைகள் இருக்குது. இது சிவப்பு கலர் காராமணி. நம்ம கார்டனில் கிட்டத்தட்ட இந்த காராமணி கொடி 2 மாதமாக இருக்குது. இந்த மாதிரி காய்கள் காய்க்கும். காய்ச்சி முடிஞ்சதும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் காய்ச்சி இந்த மாதிரி குலுங்கும். இந்த காராமணி கொடியை மாடி தோட்டத்தில் தொட்டிகளில் வளர்த்து கூட நல்ல அறுவடை எடுக்கலாம். பூச்சி தாக்குதல்னு பார்த்தோம்னா அஸ்வினி பூச்சி தான் வரும். ஸ்ப்ரேயரில் தண்ணியை நிரப்பி வேகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த அஸ்வினி பூச்சிகள் காணாமல் போயிடும். பெருசாக இதுக்கு மருந்துகள்லாம் தேவைப்படாது. ஒவ்வொரு முறை அறுவடை முடிஞ்சதும் மண்ணை கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு ஏதாவது திட உரங்கள் கொடுக்கணும். மாதத்துக்கு 2 தடவை மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கங்கள் ஏற்படுற மாதிரி ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இந்த மாதிரி பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த காராமணி கொடி தொடர்ந்து ரொம்ப நாள் நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.